ஒரு ஜீனியஸான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி ரெனால்டோ அவங்களோட ஓல்ட் மாடல் கார்ஸ் எல்லாம் சேல் பண்ணாங்கன்னு தெரியுமா? 1960ஸ்ல ரெனால்டோ ஃபைனுங்கிற கார் வந்து நிறைய சேல் ஆகாம இன்ஸ்டாக்ல இருந்துச்சு. ஸோ இதை எப்படியாச்சும் சேல் பண்ணோன்ட்டு இயர் அண்ட் சேல்னு $1500 சாலிடா அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஆனா மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, வருஷம் பூரா விக்காத காரை எங்க தலையில கட்ட பாக்குறியான்ட்டு அதை யாருமே வாங்க முன் வரல. இந்த இடத்துலதான் ரெனால்ட் வந்து ஒரு ஜீனியஸான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. ஒரு கத்தி எடுத்து எல்லா கார்லயும் ஸ்கிராட்ச் போட்டாங்க. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல இந்த கார்ல ஒரு ஸ்கிராட்ச் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா $500 டிஸ்கவுண்ட்ல இந்த காரை நீங்க வாங்கலாம்னு விளம்பரம் பண்றாங்க. அடுத்த 2 நாளே எல்லா காரும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதாவது $1500 கொடுத்தப்ப விற்காத இந்த கார் எல்லாமே வெறும் $500 டிஸ்கவுண்ட்ல எப்படி வித்துச்சு. அண்ட் இதை ரினால்ட் எப்படி பண்ணாங்கன்னா, இயர் எண்ட் சேல்னு விளம்பரம் பண்றப்ப எல்லாருமே இது ஒரு பழைய காரா பார்த்தாங்க. ஆனா இதே ஒரு ஸ்கிராட்சை கண்டுபிடிக்கிற போட்டியா நடத்துறப்ப இது புது காரா அது பழைய காராங்கிறத யாருமே மக்கள் பார்க்க மாட்டாங்க. எப்படியாச்சும் ஸ்கிராட்சை கண்டுபிடிச்சு $500 டிஸ்கவுண்ட்ல இந்த காரை வாங்கணுங்கிறதுல மட்டும்தான் மக்கள் ஃபோர்ஸா இருப்பாங்கன்ட்டு ரெனால்ட் போட்ட ஸ்ட்ராட்டஜி பக்காவா ஒர்க் ஆச்சு. இந்த ஒரு நரித்தந்திரம் நரித்தந்திரம் அல்ல மாத்தாண்டா, ராஜதந்திரம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.